மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்யலான்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுப்போம். கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு லைட்டாக செவந்த உடனே தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றி தண்ணி அதில் மிளகாத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மீல் மேக்கர் நிறைய வகை செய்யலாம். இது ஃப்ரை நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் தூள் போட்டுங்க. நான் ஏற்கனவே மீல் மேக்கர் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சு வச்சுக்கணும். தண்ணியோடு வச்சா ரொம்ப நேரம் ஆகும், ஒரு மாதிரி ஆகிடும். உப்பு தேவையான அளவு. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசம் போகிற வரையிலும் லைட்டாக கொதிக்க விட்டு இப்போ மீல் மேக்கர் அள்ளி போட்டுக்கலாம். மீல் மேக்கர் போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் அவங்க செய்கிறதுக்கு, உடனே ரெடி பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு போடணும், தண்ணியோடு போட்டுறக்கூடாது. இது 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பூண்டு ஒரு 4-5 பல் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த பூண்டு போட்ட உடனே வாசம் சும்மா கம்முன்னு அடிக்கும், வீடே மணக்கும், அது மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியே இல்லாமல் சுத்தமாக இதாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இது தயிர் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.